ஓமலூர் மேட்டூர் பிரதான சாலையில் மாலையில் ரோந்து சென்ற போக்குவரத்து காவலர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே போக்குவரத்து விதிகளை மீறி சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மீது அபராதம் விதித்தனர். இதனை வரவேற்ற பொதுமக்கள் இதேபோன்ற விதிமுறைகளை மீறி சாலைகளை ஆக்கிரமித்துள்ள கடைகளின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சங்ககிரி RS அருகில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி அலுவலர் பொங்கல் பண்டிகைக்காக குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து 56 பவுன் நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து சங்ககிரி TSP ராஜா தலைமையிலான போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் விபத்து இல்லாத போக்குவரத்து குறித்த மக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. மாநகர காவல் போக்குவரத்து ஆய்வாளர்கள் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேருந்து ஓட்டுநர்கள் 4 சக்கர வாகனம் ஓட்டுநர்கள் மற்றும் 2 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு இடையே பாதுகாப்பாக வாகனங்கள் மேற்கொள்வது குறித்து வலியுறுத்தப்பட்டது. சென்னையை தொடர்ந்து தமிழகத்தில் மேலும் 8 நகரங்களில் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான வாழப்பாடி ராமமூர்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் கொட்டவாடியில் வாழப்பாடி வனத்துறையினர் வங்காநரி பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலில் இருப்பதால் நரி பிடித்து ஜல்லிக்கட்டு நடத்துவது சட்டப்படி குற்றம் என பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி இருந்தனர். இந்நிலையில் இன்று வனத்துறை முன்னிலையில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் வங்காநரியை வதைக்கவில்லை, பாரம்பரிய கடவுளாக வழிபடுகிறோம் என ஒருமித்த குரலில் கருத்து தெரிவித்தனர். பொங்கல் தினத்தை முன்னிட்டு தொடர் விடுமுறை இருந்த காரணத்தினால் சேலம் மண்டலம் டாஸ்மாக் கடைகளில் 151 கோடிக்கு மதுபானம் விற்பனை நடந்துள்ளது. பொங்கல் விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பாகுபலி காளை முதல் பரிசு வென்றது. இந்த காளைக்கு இன்று சொந்த ஊரான சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் பகுதியில் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு வழிநெடுக்கிலும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். வாழப்பாடியில் கூட்டுறவு வங்கி எதிரே உள்ள பாண்டித்துரை என்பவரது ஸ்டுடியோ, சிங்கிபுரத்தில் வசந்த் என்பவரின் எலக்ட்ரிக் கடை, மணிகண்டன் என்பவரின் ஃபேன்ஜி ஸ்டோர் மற்றும் ஜெயகாந்தன் என்பவரின் டைலர் கடைகளில் நேற்று நள்ளிரவு புகுந்த மர்மகும்பல் ரொக்க பணம் 25,000 மற்றும் 1 லட்சம் மதிப்பிலான CCTV கேமரா ஆகியவற்றை திருடி சென்றுள்ளது. இந்த மர்மகும்பலை பிடிக்க வாழப்பாடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் அன்னதானப்பட்டி காவல் நிலைய போலீசார் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார், சுரேஷ் ஆகியோர் கஞ்சா விற்பனை செய்வதை அறிந்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.